الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சையதுல் அன்பியா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் போல உம்மத்தின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஓதி காட்டிய வசனத்திலே கூறுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புல் அல்லாஹ், எங்களை படைத்து வளர்த்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதன் மீது யார் நிலைத்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 4 விதமான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த வசனத்தை ஏற்கனவே நான் முதல்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் யாவப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஆயத்தை ஓதி காட்டுறேன். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணமாக வரைக்கும் எல்லா நிலையிலேயும் அல்லாஹ் 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 என்று சொல்லி அதன் மேலே நிலைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கெல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டும். ஷேகுமாருடைய சபையிலே அருகாமையில் உட்கார்ந்து பயிற்சி எடுப்பதோடு நம்முடைய எல்லா நிலையிலேயும் நம்மளை அறியாமலேயே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் ஏற்பட வேண்டும். எதற்கெடுத்தாலும் என்னை படைத்தவன் ரப்பு தான், எனக்கு லாபத்தை கொடுப்பவனும் அவன்தான், எனக்கு நஷ்டத்தை கொடுப்பவன் அவன்தான், எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பவன் அவன்தான், எனக்கு வியாதியை கொடுப்பவன் அவன்தான் என்று எல்லா நிலையிலையும் சொல்வதிருக்கிறதே அது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் உண்மையிலேயே அவர் பாக்கியசாலி தான். சஹாபாக்களுடைய எல்லா சஹாபாக்களும் ஒரே மாதிரி இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஈமானோடு உட்கார்ந்திருந்த அனைத்து சஹாபாக்களுக்கும் இந்த நிலை தான். எல்லா நேரத்திலையும் அவங்க அல்லாஹ்தான் அல்லாஹ்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா நிலையிலையும் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு மாட்டு கருத்து இல்லை அவங்களுக்கு. அதுக்கு மாட்டு கருத்துக்கள் எதுவும் கிடையாது. சஹாபாக்களுடைய வாக்குகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருமே அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே தியானத்திலேயே மூடியிருப்பார்கள். ஸல்லல்லாஹுடைய சபையில் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் அதற்கு பின்னாடியும். எந்த அளவுக்கு சொன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஹஸரத் இம்ரான் ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா அவங்க மிகப்பெரிய சஹாபி. நிறைய ஹதீஸுகளை அவர்கள் கோர்வை செய்து சமுதாயத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்த காலம் எந்த காலம் அப்படின்னாக்க, கடுமையான வியாதியில் பீடிக்கப்பட்டு படுத்த படுக்கையிலேயே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இடுப்பில் ஒரு ராஜ பரு ஒன்று உண்டாயிருச்சு. அதனுடைய வலி அவங்களால தாங்கிக் கொள்ள முடியலை.
அந்த நிலையிலேயும் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏண்டாலாம் எனக்கு இதை கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான், மிகப்பெரிய சோதனை கொடுத்தான். உடம்பெல்லாம் புழு வச்சு உடம்பெல்லாம் அழைச்சிருச்சு. அப்பயும் அவங்க எல்லா நேரத்துலையும் அல்லாஹ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த அளவுனாக்கா அவருடைய கடைசி காலம் முடிவு காலம் வரைக்கும் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு அவருடைய உள்ளத்தை அந்த புழு அரிக்க ஆரம்பித்தவனையும் அப்போத்தான் அல்லாஹ் முறையிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு வியாதி கொடுத்த அல்ஹம்துலில்லாஹ், இது உன்னுடைய பொறுத்திருந்தால் வந்துங்கிற பிரச்சனை இல்லை. ஆனால் நான் திக்ரு செய்யக்கூடிய கல்வியும் இந்த புழுக்களை அரிக்க ஆரம்பிச்சிருச்சே, யா அல்லாஹ் என்னை காப்பாற்று. அப்போத்தி துவாச்சினாங்க. அதுக்கு முன்னாள் வரைக்கும் ஒரு புழு கீழே விழுந்தால் கூட எழுத்து மேலே விட்டுக்கிடுவாங்க. உனக்கு தீனியை அல்லாஹ் என் உடம்பு வச்சுருக்க, நீயே கீழே விழுகிற அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். ஆனால் அவங்க வழி இல்லாமல் இல்லை இருந்துச்சு. அதே போல் இமாம் ஹஸன் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு ராஜ பருவருடைய ஆறவேல் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 32 வருஷமாக அதில் பீடிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு நாள் 2 நாளில் பீடிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இவங்களை சந்திப்பதற்கு சஹாபாக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்முகத்தோடு அவர்களத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய கடுமையான வழியோட இன்முகத்தோடு ஒரு வழியை கூட எங்களுக்கு காட்டிக்கிறாமல் சிரிச்ச முகத்தோடு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன கிடச்சி அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஹதீஸ்களை நான் உம்மத்துக்கு சொல்லாமல் விட்டு போனால் நான் பாவி ஆயிருவேன். அதனால் நான் ஹதீஸ்களை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நான் இந்த கஷ்டத்தை தாங்கி, இந்த சிரமத்தை நான் தாங்கி, இந்த வலியையும் நான் தாங்கி, நான் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவதன் காரணத்தினால எனக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? மலக்கு மகளை என்னை சுற்றி உட்கார்ந்துருக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீதும் தத்தனஸ்ஸலுன்னு என்ன வார்த்தை? இறங்கி கொண்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவளுக்கு மலக்கு மகள் இறங்கி கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, நமக்கு இறங்குவாங்களா? அவங்களுக்கு இறங்குனாங்க, அந்த கஷ்டம் தாங்கினாங்க. அந்த கஷ்டத்தை தாங்க நம்ம தயாராக முதல்ல நம்ம அழுது துடிச்சிருவோம், சபிச்சிருவோம், அல்லாவையும் சமைப்போம், எல்லாரையும் சமைச்சிருவோம். ஆனால் அந்த நிலை இல்லாமல் செஞ்சு கொண்டிருந்தால் அல்லாவுடைய மலக்குமார்கள் இறங்குவதும் பார்வைக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லலாம். அப்படி இல்லையா, மலக்குமார்களுடைய சுற்றி இருக்கிறாங்க, பார்வைக்கு தெரியலை, இருந்தாலும் கூட மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி என்னன்னாக்க கூட நிறைய பேர் இருக்கிற மாதிரி உண்டான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். அப்படி அதுவும் இல்லையா, அல்லாஹ் வஃபாத்து நேரத்தில் அல்லாஹ் மலக்கு மாலில் கண்ணில் காட்டுவான். மலக்கு மாலில் என்ன செய்வான்? கண்ணில் காட்டுவான். அது மட்டும் இல்லாமல் கபருடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கும். இப்படி விளக்கம் சொல்லுவாங்க. ஆக ஒரு மனிதன் தன்னுடைய ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பானேயானால் அவன் மீது அல்லாஹ் 4 விதமான பாக்கியத்தை கொடுக்குறான். அதில் முதலாவது பாக்கியம் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் சதாவும் இறங்கிக்கொண்டே இருப்பார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் நமக்கு தெரியாது, என்ன கவலை வந்தாலும் கவலைப்படவே மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, மன தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கிறான். அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கும்போது என்ன பயம்? எதை பற்றியும் உங்களுக்கு கவலை? ஒன்றும் கவலை இல்லை. அதாவது அல் ஹைரு வ ஷர்ரு மினல்லாஹி தஆலா, ஹைரும் ஷர்ரும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உண்டானதாக நான் ஈமான் கொண்டோம்னு சொல்கிறோம் நம்ம, அது உண்மைதான். ஆனால் எல்லா நேரத்துலையும் அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் தயாராக ஆகிட்டு அல்லாஹ் அல்லான்னு நம்ம சொல்லுவோமேனாக்க நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும்.
ஆமாம், சிலருக்கு எல்லாம் சோதிக்கலாம், அது வேறு விஷயம். சோதனைங்கிறது எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடியது தான். யாரும் இல்லை, நல்லவங்களுக்கு எல்லாம் சோதிப்பான், கெட்டவங்களை எல்லாம் சோதிக்கவே மாட்டான். ஏன்? கெட்டவங்கள போகிறது நரகத்தையும் போவாங்க அவங்க கடைசியில் கஷ்டப்பட்டு. இங்கே உலகத்து ஜாலியாக இருப்பாங்க. ஏன் எல்லாம் குரான் சொல்லிட்டா அதுவா இல்லையா? என்ன சொல்லுங்க, இந்த ஜன்னத்துல் காஃபின்னா சிதில் மூமினின, மூமின்களுக்கு சிறைச்சாலை இந்த உலகம், காஃபிர்களுக்கு சொர்க்கம். அவன் ஒன்றுக்காது, அவனுக்கு எல்லாம் மேலே பணத்தை கொடுத்துட்டே பாட்டுக்கு. ஆமாம், நமக்கு கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம சொல்லுவோம், ஆறு அவன்கிட்ட ஈமான் இல்லை, அல்லான்னு சொல்ல மாட்டேங்கிறான், அவனுக்கு போய் அல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நம்ம கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் அந்த நேரத்திலையும் நம்ம அல்லாஹ்வுக்கு முழுமையாக திரும்புமையானால் நமக்கு மனசில் நிம்மதியை அல்லாஹ் கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான். எப்படி அது இம்ரான் ஹசன் அல்லாஹ் தஆலா அவ்வளோ கடுமையான வியாதியிலையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்ட ஹதீஸ்களை சமுதாயத்துக்கு எடுத்து உரைத்திருந்தார்கள். இன்முகத்தோடு தன்னுடைய கவலையை வெளியே சொல்லலை, தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லலை, முகத்திலையும் காட்டலை, சந்தோஷ நிலையோடு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் பெரியாருடைய வாழ்க்கை, இதுதான் நல்லவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மகிட்ட வரணுனாக்க நம்ம அதிகமாக திக்ரு செஞ்சு 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 உள்ளத்தை அல்லாஹ்வுடைய இல்லமாக மாற்றுறதுக்கு போராடணும். மனிதனால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த பக்கம் திரும்புறதுங்கிறது சாதாரண விஷயங்களா இல்லை. ஏன்? நாம் கல்புனாக்கா அது பிறந்துகிட்டே இருக்கும். கல்புன்ற வார்த்தைக்கு தமிழ் அதனது பிறந்துதல்னு அர்த்தம். ஒரு நிலை இல்லை, மாறிட்டே இருக்கும். அந்த கல்பை நாம் ரூஹா மாற்றணும். ரூஹா மாற்றிட்டோம்னு சொன்னால் அது ஒரு நிலையில் இருக்கும். அதை ரூஹா மாற்றி ரூஹுலேருந்து நூறாக மாற்றணும். அப்புறம் ஆமாம், மாற்றினாக்கா மாற்றம் வந்துடும். ஆனால் அந்த நிலைக்கு வருவதற்கு மனிதன் போராடணும். ஒரு மனிதன் தான் லட்சியத்துக்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறான். ஏன் அல்லாஹ்வுக்காண்டி ஒரு லட்சியத்துக்காக வேண்டி ஏன் போராடக்கூடாது? போராடலாம். இதுதான் பெரியார் வாழ்க்கை. ஒரு பெரியார் என்ன செய்வாரா, அல்லாஹ்வை அடைந்ததுக்காக வேண்டி தலையில் முடி நிறையா வச்சு செய்வாரா, மேலேருந்து கைத்தை கட்டி அந்த முடியை அதை கைத்தை கட்டிக்குவாராம். நல்லா திருச்சிட்டே இருப்பாரா, தூக்க தனியாக இப்படி பிடிச்சாக்கா பிடிச்சி இருக்கும், திருப்பி திருச்சி ஆரம்பிச்சுட்டார். இப்படியே 24 நாள் திருச்சி இருந்தார். எல்லாம் வளர்ந்துட்டார் கடைசியில். காரணம் என்னண்டாக்கா அவருடைய போராட்டம் அப்படி. ஆமாம், கைத்தை கட்டி விட்டு தூங்க மாட்டேன் பார்த்தாரு, உட்காந்து பார்த்தாரு, தூக்கம் வந்துச்சு. உடனே செய்யார், இப்படி தலை ஆடும்போது பொத்து இழுக்கு பிடிச்சிக்கிடுவோம், அவர் பிடிச்சிக்குவார். இப்படியெல்லாம் சாபாக்கள் பெரியார்கள் வாழ்ந்துருக்காங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். அந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் எல்லா நிலையிலையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். ஆணிபாபா சொல்லுவாங்க, நான் இதுக்காக வேண்டி 1.25 லட்சம் வரைக்கும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம், சரி, 1.25 லட்சம் ஓதுறதுக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு பெரியார் சொல்கிறாரு, முதல் நாள் நான் 1.25 லட்சம் ஓதுறதுக்கு முதல் நாள் அசருக்கு ஆரம்பித்தேன், மறாவது நாள் அசர்லதே முடிச்சுக்கிறார். இடையில் துறந்தோம், எல்லாம் செஞ்சோம், ஆனால் தூங்கலை. எப்படி 1.25 லட்சம் ஓதுறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. போராணி அல்லாட்ட யாருதான் எனக்கு நேரத்தில் பறக்கத்தை கொடுன்னு கேட்டேன். அல்ல என்ன செஞ்சான், கடைசி நேரத்தில் என்ன செஞ்சானாக்க நான் அசல்லேருந்து மகரிபுக்குள்ளே 1.25 லட்சம் ஓதிடுவேன். இது சாத்தியப்படுமானா நம்மளுடைய இந்த சிந்தனைக்கு எட்டாத விஷயம். அது அல்லாஹ்வுடைய சிந்தனையில் உள்ளது. எப்படி மேராஜ் ரவுலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாப்பா ஆடி முடியக்குள்ளே படுத்து சூடு ஆறுக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா? இதுவும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தான். இது மாதிரி பெரியாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுறது கொஞ்சிச்சா சாபாக்கு அவுலியாக்கப்படுறது கராமத்து. இது ஏற்படும் எப்போ நம்ம ஒரே உறுதிப்பாடோடு அதை செயல்பட முடியுமா? முடியாது, எதுவுமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், இன்ன சஅயக்கும் லாசத்தான், உங்களுடைய முயற்சியில் பல வகை இருக்குது, அது ஏதாவது வச்சுருக்கு. ஒன்று இன்னும் சொன்னால் அந்நைச இல்லா இன்சான் இல்லா மாசாம்,
மனிதனுக்கு எதை அவன் முயற்சி செய்யலாது கிடைச்சே தீரும், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் முயற்சி பண்ணணும். நம்மள்ட்ட முயற்சி இருக்குதா? நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குகிறோம், எல்லாமே செய்யணும். ஆனால் கடுமையான போராட்டத்தை நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த உடம்பு வளைய மாட்டேங்குது. வளையணும், கல்வை மாற்றணும். அகசனுக்கு போராடணும். அதிகமாக மனுஷனுக்கு பெரியார் சொன்னாங்க, அதிகமாக நோன்பு வைங்க, அதிகமாக ஜிஹாது பண்ணுங்கள், அதிகமாக போராட்டம் பண்ணுங்கள், நஃப்ஸுக்கு மாற்றமாக நடந்துங்க. வகாலிஃபின் நஃப்ஸ் ஷைத்தான ஃபாசிமா, ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கு மாறு செய்யுங்க. ஷைத்தான்னு சொல்லணும், அது மாதிரி நடக்காதீங்க. அதற்கு சுஹைல் கசரம் துறை செய்வாங்களாம், தனிமையில் உட்காந்து அவங்க திக்கு செய்வாங்களாம், யார்ட்டையும் பேச மாட்டாங்க, நோன்பு வச்சு ஜெயிப்பாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக நோன்பு வச்சாங்களாம். எதுக்கு? அல்லாஹ்வுடைய இதுக்காக வேண்டி. 1 நாளில் 30 வருஷம் போராடினாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் யுத்தத்துக்கு வந்து மக்கள் போயிட்டு இருந்தாங்களாம். பார்த்த உடனே சொன்னாங்க, சரி யுத்தங்கிறது கடமையாச்சே, இன்றைக்கி வந்து சூழ்நிலை தேவை இருக்குச்சேன்னு செஞ்சாலுமே சரி யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவு செய்யும்போது என்ன சொல்லிச்சா, போ 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 நல்லது போணுச்சா. என்ன நீ நஃப்ஸு போக சொல்லுது, என்ன எதனால் நஃப்ஸ் சொல்லுது அப்படின்னாக்கா, நீ தனிமையில் இருந்த யுத்தத்துக்கு போனால் எல்லோரும் சேர்ந்து போவில்ல, அதுக்காக வேண்டியதே நான் போக சொல்கிறேன்னு வச்சான். உடனே அவன் சொன்னாலாம், நான் எல்லாரும் சேர்ந்து போக மாட்டேன், நான் தனிமையாக தான் போவேன், அதனால் இருந்தாலும் போ நம்ம சொல்லிச்சான். என்னடா என்ன சொல்லுது புரியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சால, யாரெல்லாம் இதனுடைய நஃப்ஸுடைய சூட்சுமத்தை எனக்கு புரிய முடியலையே, என்னது அப்படி இருந்தாலும் போக சொல்லுது அப்படின்னாக்கா, அப்போ சொல்லிச்சான் நஃப்ஸ் சொல்லிச்சான், உங்களுக்கு நீ வந்து 10 பேர் ஒன்றா சேர்ந்து சாப்பாடாக போவாங்க, அதில் 10 பேர் நீ ஊராக சேர்ந்துக்கிடுவேன். ஒருத்தர் விறகு போட்டு வருவார், ஒருத்தர் ரொட்டி செய்வார், ஒருத்தர் செய்வார், யாராலும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுமா இல்லையா? 10 பேர் சேர்ந்து போவாங்களா இல்லையா? அந்த 10 வந்து எல்லாம் கூட்டாக இல்லை, அதனால தான் போகணுன்னு சொல்லிடுறேன். அதனால நான் அங்கே போனாலும் தனிமையாக தான் ஆக்கிச்சேன், அப்படி உங்க சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிச்சா போய் போ சொல்லிச்சான். இது யாருக்கு கிடைக்குனாக்கா, நல்லவர்களுக்கு அல்லாஹோடு நெருங்கணுங்கிற வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு தொலைச்சி கொடுக்குறானோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு உண்டாக்கலாம். அப்போ அந்த நர்ஸ் சொல்லிச்சான், இப்படிதான் போ அப்படின்னா. என்னடா புரியலையே அல்லாஹ், என்னுடைய சூட்சுமத்தை புரிய முடியல, நீ தான் எனக்கு விளக்கம் சொல்லணும்னா. அப்போ சொல்லிச்சான், தினந்தோறும் உன்கிட்ட வந்து நீ நோன்பு வச்சு என்னை வைக்கிற, அதனால் நான் யுத்தத்துக்கு போனாக்க ஒரே செத்து போயிடுவான் இல்லையா, அதுக்காண்டி போல் சொல்லுங்க. அப்போ அதனால நான் யுத்தத்துக்கு போனாலும் நான் சாக மாட்டேன், அல்லாஹ்வுடைய எனக்கு உதவி இருக்குது சொன்ன உடனே நஃப்ஸு ஒன்றும் பேச முடியல, நஃப்ஸுக்கு ஒன்றும் செய்ய முடியல. அந்த மாதிரி ஒரு சூழலை எப்போ வரும்னு சொன்னாக்க, அல்லாஹ் மக்கள் முழுமையாக திரும்பினாத்தே வரும், இல்லைன்னா வராது. ஆக ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா நிலையிலையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அதன் மீது நிலைத்து இருப்பதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நிலைத்து இருந்தால் அவர்கள் மீது மலக்குமார் எதை கொண்டே இருப்பார்கள். ஒன்றாவது அபிஷிரு என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஹசனு, எதுக்கும் பயப்பட மாட்டார்கள். என்ன இழப்பு ஏற்பட்டாலும் சரி, எந்த பொருள் போனாலும் சரி, எந்த பொருள் வந்தாலும் சரி, எல்லா நிலையிலையும் அவங்களுக்கு கவலை இருக்காது. அதற்கு ஹவுசுல் ஆலம் இருந்தாங்க, அவங்க வந்து பெரிய ஒரு கப்பல் நிறைய சரக்கு வந்து இருந்துச்சான். வரும்பொழுது அலை கடுமையாக அடிச்சு கப்பல் உடனே சொன்னாங்க, ஷேகன் அவர்களே கடுமையான அலை வந்து கப்பலை மூழ்கிடுச்சு சொன்னாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. ஏன் உள்ளத்தை மாற்ற வரல, பெரிய இழப்பு தான், ஆனால் கொஞ்ச நேரத்தில் திருப்பி அதை அலையை தாண்டி வெளியே வந்துருச்சு சொன்னோடனே அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. முகத்தில் மாற்றம் தெரியலை. எல்லா நிலையும் முகத்தில் மாற்றம் தெரியலை அப்படின்னா என்ன காரணம்னாக்க, எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை, கொடுத்த ரப்பு எடுத்துக்கிட்டான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, உம்மு சல்மா உம்மு தல்ஹா ரலியல்லாஹு, அது சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியும் என்னங்க, மகன் உடம்பு சரியில்லை, கடுமையான வியாதியில் பிடிக்கப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் அவங்க அதனால் வீட்டிலையே சாப்பிடா இருந்தார், பிள்ளைக்கு பிடிக்கலோட்டு. கொஞ்சம் நல்லான உடனே என்ன செஞ்சாங்க அவங்க, சரி போய் வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு பிறகு போயிட்டாங்க. நல்லா இருக்குன்னு வந்து பார்க்குறாங்க, மனைவி சொல்கிறாங்க, நல்ல தண்ணி துவச்சிக்க சொல்கிறாங்க,
மகன் நல்லா தூங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னுடைய ஒரு சந்தோஷம் இல்லாத இல்லை வாழ்க்கையில் ஈடுபடுறாரு. ஈடுபட்டு காலையில் குளிச்சுட்டு பள்ளியாசல் போகும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு விஷயம் கொண்டு கேட்கலாமா? கேளுங்க. யாராவது நம்மகிட்ட அம்மானியத்தை கொடுத்து வச்சாக்க திருப்பி கேட்டால் கொடுக்கணுமா கொடுக்கூடாதா கேட்டாங்க. திருப்பி கொடுத்துடணும். அவன் அல்லாஹ் நம்ம குழந்தைய கொடுத்தான், அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டான். அவனு ஏன் நைட்டே சொல்லலை, இந்த சொல்லலை, நான் கூட இல்லை நடந்துக்க மாட்டேனே அப்படின்னாங்க. ஒன்றும் இப்போ பேசலை. சரி, டைம் ஆச்சு சொல்லி இப்போ பள்ளியாசல் போயிட்டாங்க. பள்ளியாசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைய இரவு உன்னுடைய மனைவியுடைய பொறுமையாக இருந்து உங்களோட இல்லற வாழ்க்கையை நடத்தியதன் காரணமாக அல்லாஹ் இன்றைய இரவு சாலிகான ஒரு ஆண் குழந்தையை உங்களுக்கு கொடுப்பான், அவர் பெரிய ஹதீஸாக வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த இழப்பை சரி செய்வதற்காக வேண்டி. ஆமாம், ஒரு மகனுடைய இழப்பை என்ன சொன்னாங்க மனைவி சொன்னாங்க, மகன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்லா சொன்னது ஃபுல்லாக தூங்கிட்டார் அர்த்தம். ஆமாம், அதை மறைச்சி சொல்கிறாங்க. அவன் நினச்சாலே மகன் நல்லா இருக்கிறாருன்னு சொன்னேன் சார். ஏன் சொல்கிறேன்னாக்க, ஒரு இழப்பை அதை கவலையாக எடுத்துக்கொள்ளவே இல்லை, கொடுத்த ரப்பு எடுத்துக்கிட்டான், நான் என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி அவங்களாம் வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி நம்மளாம் வாழ முடியுமா? முடியும். ஆனால் நம்மளுக்கு பயிற்சி வேணும். அல்லா தகாஃபு, எதுக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. என்ன செய்யணும்? அல்லாஹோடு நம்ம எல்லா நிலையிலும் இருக்கணும். எது வந்தாலும் பரவாயில்லை, எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, யாரும் என்ன எந்த கஷ்டம் பரவாயில்லைன்னு பண்ண தைரியத்தோடு இருந்தால் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான். இந்த 3 விஷயங்களையும் உலகத்தில் கொடுக்குறான். மறுகுலத்தில் அபிஷேகம் ஜன்னத்தில்லத்தி குந்தும் போகும். அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுபசோபனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இது 4ஆவது பாக்கியம். எப்போ தன்னை ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதன் மீது நிலைத்திருக்கக்கூடியவர்கள் தான், எல்லாத்துக்கும் கிடையாது. ஆனால் நிலைத்திருக்கிறது சாதாரண விஷயங்களா இல்லை. எல்லா நிலையும் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெரிய இருந்தார் மலேசியாவில், எப்போ பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்பார். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்பார். யார் திட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், யாரை சந்தோஷப்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் பாரு. எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த ரப்பு தான், எனக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது அல்லாஹ். அதனால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியே ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றார் எல்லா நிலையிலையும். அந்த மாதிரி நம்மளோட என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வகையை பின்பற்றி அல்லாஹோடு இணையக்கூடிய மாக்கியத்தை கிடைச்சோம்னாக்க அல்லாஹ் அவளை கபல் செய்வான். அப்படி செய்யலாங்களா? அல்லாஹ் அவளை கபல் செய்வானாக. சேலம் இன்ஜினியர் விட்டு திக்ர் மஜ்லிஸ்